போது பிஜேபிக்கு எளிதான வெற்றியில் போய் முடியுமா என்று கேட்டால் இல்லை என்று நான் உறுதியாக சொல்வேன். அண்ட் இளைஞர்கள் நாடுபூர்வம் தானே இருக்காங்க. ஸோ அவர்கள் ஒரு வலுவான மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அண்ட் 2027 உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலிலேயே இது எதிரொலிக்கும் என்று நான் நம்புகிறேன். இதோட இந்த மூமெண்ட்டும் முடியாது, அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. தமிழகத்தில் ஜென்சி ஏற்படுத்திய மாற்றத்தை நாம் பார்த்தோம். டெல்லியில் நடந்த விவகாரத்தையும் நாம் விவாதித்திருக்கிறோம். ஸோ அந்தந்த மாநிலங்களில் இந்த ஜென்சி வயதை சேர்ந்தவர்கள், ஜென்சி இளைஞர்கள் 29 தேர்தலில் மிகப்பெரிய பங்கை வகிப்பார்கள்ன்றதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜென்சியை பிஜேபியால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. என்ன காரணம் என்றால், நீங்கள் கல்லூரி படித்து கொண்டிருந்த சமயத்தில் உங்களுக்கு காங்கிரஸ் மேலே அதிக வெறுப்பு இருந்துச்சு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ் தான் நினச்சோம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ் கட்சியோட ஊழல் அன்றைக்கி நினச்சோமா? அப்போ நமக்கு காங்கிரஸ் ஒழிஞ்சால் போதும் இல்லையா? இந்த ஜென்சி தலைமுறையினருக்கு நாம் காங்கிரஸ் எப்படி நினச்சோமோ அது போல் இன்றைக்கி அவங்களுக்கு பிஜேபி தெரியுது. ஏன்னா அவங்க இந்த பிரதமர் தொடர்ந்து புழுகிறது, இந்தியா பலவீனமாக இருப்பது, எல்லாவற்றையும் விட மிக மிக அதிகமாக வேலைவாய்ப்பின்மை. இந்த பிஜேபியோட கெட்ட நேரமோ என்னமோ, இது ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து ஐடியில் கூட வேலை இல்லை. ஸோ அவ்வளோ பேரும் வேலை இல்லாததுனால தான் ரீல்ஸ் போட்டு உட்காந்துருக்கான். ஸோ இவர்களின் ஒட்டுமொத்த கோபம் யாரை நோக்கி திரும்பும்? இவ்வளவு நாள் வசதியாக எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டில் டாய்லெட் அடைச்சிக்கிச்சுன்னா நேரு தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்களேன், பாஸ் நேரு யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்றவாங்க. எல்லாம் தெரியாது, நீ போ பாஸ்ன்னு என்ன பதில் சொல்லுவீங்க? அவங்கள்ட்ட என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? 2034 இந்தியா வல்லரசாகிறேன்னு சொன்னால் இதை எடுபடும்னு நினைக்கிறீங்களா? 15 வருஷமாக என்ன பாஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. சரி, இவங்க எல்லாரும் வாயும் அட்டைக்கிறதுக்கு பக்கத்து நாடு எங்கேயாவது போய் குண்டை போடுவோம் அப்படின்ட்டு கிளம்புனீங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் உலகின் மிக முக்கியமான நாடாக உருவெடுத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் பஞ்சாயத்து பண்ணுற பஞ்சாயத்து தலைவராக இன்றைக்கி பாகிஸ்தான் உருவெடுத்திருக்குது. குண்டு போட்டு பாருங்களேன். ஈரான் அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. எங்கள் பஞ்சாயத்து தலைவர் மேலே கை வைக்கிறியா நீ? ஸோ அது ரூல்ட் அவுட்டு. இங்கிட்டு ஜி திரும்பவே மாட்டார் சைனா பக்கம், அது தெரியும். அப்போ போர் சாத்தியம் இல்லை. என்ன பண்ணுவீங்க? இந்த 2 ஆண்டுகளில் உங்களால் திடீரென்று வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியாது. அண்ட் பொருளாதாரம் கூடுதல் நெருக்கடிகளை சந்திக்க இருக்கிறது. அப்படியே ஒருவேளை அந்த போர் முடிவுக்கு வந்துச்சுனாலும் ட்ரம்ப் விட மாட்டார். ஸோ ட்ரம்ப் ஆட்சி காலம் முடியும் வரை இந்த போர் பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு முன்னதாகவே உக்ரைன் ரஷ்யா போரால் திருப்பூர் பாதிக்கப்பட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும். நம்ம போய் அங்கே ஷோ பண்ணிட்டு வந்திருக்கோம். எனக்கே ஆச்சரியம். திருப்பூர் அங்கே இந்த சேலம் ஈரோடு பகுதிகளில் போய் மில்லில் என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால், சார் திருப்பூர்னால எங்களுக்கு அடி வாங்குங்க. ஏங்க அதுக்கு உங்களுக்கு என்ன சமம் சார்? அங்கே தான் சார் துணி வாங்குவாங்க. இப்போ போர் நடக்கிறதுனால அவங்களுக்கு சோத்துக்கே பிரச்சனை ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸெலாம் கடைசி ப்ரையாரிட்டி ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லாமல் படுத்துருச்சு சார் யூனிட் பூரா. அப்போது எல்லாமே 2 நாடுகளுக்கு நடுவில் போர் தொடங்குச்சுன்னா இன்றைக்கி குளோபலைஸ்டு எக்கானமியில் உலகம் பூரா அதோட தாக்கம் இருக்கத்தான் செய்யும். மீனவர்கள் முதற்கொண்டு பாதிக்கப்பட்டாங்க, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி எரிபொருள் பஞ்சாயத்து ஆகிற ஒரு பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. இவர்களும் விடமாட்டார்கள், அவர்களும் விடமாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்குவீங்க? எக்ஸாமே ஒழுங்காக நடத்த தெரியல, வேலைவாய்ப்பு பிரச்சனையாகும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈரான் அமெரிக்கா போரின் காரணமாக விலைவாசி உயருமா? இன்றைக்கி சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டவன்ட்ட போய், பாஸ் உலக போர் நடந்துருக்குது பாஸ், அதனால தான் விலை ஏறுதுன்னா, யோ போயா நீ கீழ்ச்ச 15 வருஷமா. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலெக்டிவ் ஆங்கராக 29 மாற வாய்ப்பு இருக்குது. சரிங்க, அந்த கலெக்டிவ் கோபம் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்குமா? எதிர்க்கட்சிகளே இல்லையே என்று கேட்டால், இப்படித்தான் 77 எதிர்க்கட்சிகள் இல்லாமல் இருந்தார்கள். ஒரே ஒரு மைட்டி இந்திரா காந்தி, இன்னொரு பக்கம் ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவ்வளோதான். நேற்று ஒரு அதிகாரியை பார்த்து பேசி கொண்டிருந்தேன், ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். அப்போது சொன்னார், நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, கதார் போன்றவர்கள் நான் இருந்த நகரத்தில் வந்து உரையாற்றுவார்கள். இந்த முரளி மனோகர் ஜோஷி, கதார்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஜேபி டோட்டல் ரெவல்யூஷன் சொல்லிட்டாரு போவோன்ட்டு, யாருன்னே தெரியாமல் நான் போய் கூட்டத்தை அட்டென்ட் பண்ணுவேன். அப்போது இந்தியா முழுக்க இந்திரா காந்தி வீழ்த்தப்பட்டார். இந்த காங்கிரஸுக்கு எதிராக இன்று பிஜேபி இருப்பது போல் அன்றைக்கி கட்சிகளே கிடையாது. ஜனதா கட்சி என்று வட இந்தியாவில் ஒரு கட்சி இருக்கிறது, ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில். எல்லாரும் அங்கங்கே துண்டு துண்டாக சேர்ந்து ஒன்றிணைந்து தேர்தலில் இந்திரா காந்தியை வீழ்த்திவிட்டு தான் மறுவழி பார்த்தார்கள். அப்படி ஒரு கூட்டணி 29 உருவாகும். பிஜேபியை வீழ்த்தணும்பா, 15 வருஷமாக எந்திரிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் என்ன கூட இடியில் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கிரீவன்ஸ் இருக்கும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு ஒரு வலுவான எதிர்ப்பு சக்தி உருவாவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கு. அதற்கு இந்த இளைஞர்களின் எழுச்சி உதவும். இதைத்தான் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹெட்லைன்ஸில் டெபியூன்னு போட்டிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ அடுத்து இப்போது ருசி கண்டுட்டாங்களா, அடுத்த பெரிய பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு உட்காருவாங்க. திருப்பி பைக் இன்ஜினில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீ புது வண்டிலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டேன், தூக்கி போட்டு போயிடுவேன். கார் காஸ்ட்லி. ஸோ இது வந்து இந்த கார் வைத்திருக்கக்கூடியவர்களின் பிரச்சனையாக இப்போது நிலவி கொண்டு இருக்கிறது. ஸோ
இந்த இஷ்யூ இந்தியா முழுக்க பாதிப்பை ஏற்படுத்தாதுன்றேன். படிப்பு டிகிரின்றது எல்லாருக்கும் தேவை. ஸோ அது மாதிரியான ஒரு இஷ்யூ உருவாகும். இப்படியே போயிட்டாது, நிச்சயமாக உருவாகும். ப்ரைஸ் ரைஸு, விலைவாசி உயர்வு எடுத்துக்க, இது மாதிரியான விஷயங்களில் மக்கள் இப்போ இந்த ஜேபியோட டோட்டல் ரெவல்யூஷன் சமயத்தில் இந்த விலைவாசி உயர்வு எல்லாம் சேர்த்து தான். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ உருவாகும். இட் ஷுட் கேட்ச் தி இமேஜினேஷன் ஆஃப் தி யூத் ஆஃப் தி நேஷன். மாட்டுச்சுன்னா TSYFன்ற அந்த அமைப்புலாம் போன வாரம் தான் தொடங்கின அமைப்பாக இருக்கும். TSYFன்னு உடனே டைஃபி மாதிரி பல ஆண்டுகளாக இருக்கிற அமைப்புலாம் நினச்சிக்காத, போன வாரம் தான் தொடங்கியிருப்பாங்க. ரைட்டா? லுக், பாலநிலத்தில் போராட்டம் எதுக்கு தொடங்குச்சு தமிழ்நாட்டில்? சிஜேபிக்கு அங்கே ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் தொடங்கியது. அவங்க போராட்டத்தை முடிச்சிட்டாங்களா? நீங்கள் முடிச்சுட்டு போக வேண்டியதுதானே. நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்றே சொல்கிறார்கள். இன்றைக்கி நடக்கிற பேரணிலாம் அதோட நீட்சி தான். இந்த நீட்டு வேணுமா வேணாமான்றது ஒரு பெரிய வாதம். ஓகே, ஆனால் நீட்டை ஒழிச்சிட முடியுமா அல்லது தமிழகத்துக்கு நீட்டிலிருந்து விலக்கு வாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் உடனடியாக சாத்தியம் இல்லாத கோரிக்கை. இல்லை, அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் அவர்கள் தான் இடத்தை காலி செய்து விட்டார்களே, ஜந்தர் மந்தரில் போய் அமர்ந்து போராட்டம் நடத்துங்கள். இங்கே போராட்டம் நடத்தி எதுக்கு ஜனநாயகன் படத்தை திட்டிட்டு இருக்கீங்க? படம் பார்க்கறலாம் எதுக்கு கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க? நீட்டை ஒழிக்கணுன்றது தான் சரியான கோரிக்கை. சரி, இப்போ 5 வருஷமா நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டியதானே? 22 பேர் இருக்கீங்களே, இந்த 5 வருஷங்களில் இந்த தொடர்ந்து நீங்கள் தான் எம்பியாக இருந்துகிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணீங்க? பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றணும். கரெக்டாப்பா? நீங்கள் இங்கே தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிட்டு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டீங்க. தொடர்ந்து நீங்கள் தானே எம்பியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கனிமொழிக்கு இது 3rd டேர்மு, திமுகவில் பெரும்பாலான எம்பிகளுக்கு இது 3rd டேர்ம். கரெக்டா? என்ன பண்ணீங்க பாராளுமன்றத்தில்? இங்கே எதுக்கே கத்திட்டு இருக்கீங்க நீட்டை ஒழிக்கணும்னு? இப்போ இது மட்டும் என்ன, நாங்கள் நீட் ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கோரிக்கையை அபத்தமாக தெரியுது தம்பி. எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போயிட்டு போகிறான்ப்பா. இன்னும் சொல்லப்போனால் சரியாக கவனித்தீர்கள் என்றால் நீட்டு தேர்வு வருவதற்கு முன்பு, நீங்கள் கல்லூரியில் படிப்பதற்கு முன்பு, நீங்கள் +2 முடித்த சமயத்தில் அரசு பள்ளியிலேருந்து எத்தனை பேர் மெடிக்கல் காலேஜுக்கு போவாங்க? 7.5 4-5 வருஷத்தில் 600 பேருக்கு மேலே போயிருக்காங்க. இல்லை, நம்பர் நல்ல நம்பராகவே தெரியல உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் நீட்டினால் தமிழகம் பலனடைகிறது. கரெக்டாக? யாருப்பா இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்கள? சொல்லுப்பா. எத்தனை பேரோட பிள்ளைகள் இன்று அரசு பள்ளிகளில் படிக்கிறார்கள்? அப்போ அரசு பள்ளியில் படித்து நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் நுழைந்து விடுவார்கள். கரெக்டாக? பணமே இல்லாமல். தனியார் பள்ளிகளில் எப்படியாவது மருத்துவராக வேண்டும் என்று ஏராளமான லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்ப முடியும் தானே? ஒரு வருஷம் நீ படிக்காதப்பா, நிறுத்துப்பா, ரீநீட் எழுதுப்பா, எழுத வச்சு திருப்பி நீட்டை கிராக் பண்ண முடியும் தானே? அப்போ நீங்கள் யாருக்காக போராட்டம் நடத்திருக்கீங்க? அதுங்க 10th வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிச்சிருது, ஃபஸ்ட்டு +1 +2 ஏன்பா அந்த 7.5% வாங்கணும்? உள்ள பியூரிஃபை பண்ணி ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ எதுக்கு இந்த போராட்டத்தை நடத்துறீங்க? இதோட நோக்கம் என்னவென்றால் தாவேக அரசுக்கு இடையூறு செய்ய வேண்டும், இடைஞ்சல் கொடுக்க வேண்டும், தொல்லை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம். நேற்று இந்த போராட்டத்தை ஒட்டி தான் தமிழ்நாட்டில் நீட்டு போராட்டம் தொடங்குச்சு இல்லையா? அவங்க முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீ இன்னைக்கு எதுக்கு பேரணி நடத்துகிற? தாவேக இந்த போராட்டத்தை இதோட விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணது பகீர்னு இருந்திருக்கும். என்னையா பொசுக்குன்னு ரிசைன் பண்ணிட்டாரு? இதை வச்சு ஒரு மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுக்க இடுக்கலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தானா என்ன இப்படி பொசுக்குன்னு ரிசைன் பண்ணிட்டாரு? சரி பரவாயில்ல, நீட்டை ரத்து பண்ணுற வரைக்கும் நம்ம போராட்டத்தை தொடருவோன்னா அந்த குரூப் தான் பாலநிலத்தில் உட்காந்துருக்கு இன்றைக்கி பேரணி போகிற குரூப். ஸோ அரசு இதை மிக மிக கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா எந்தெந்த வகையிலெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கலாமோ அந்தந்த வகையிலெல்லாம் இடைஞ்சல் கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அத்தனை வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறது. திமுக தான் இந்த போராட்டங்களின் பின்னணியில் இருக்கிறது என்பதையும் அரசு உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நீங்கள் இதை விட்டுருக்கக்கூடாது. அதோட பெரிய போராட்டத்தை நடத்தி விஜய் பக்கத்து திரும்பாதீங்க, நான் இருக்கேங்க உண்மையான எதிர்கட்சின்றதை நீங்கள் நிரூபிச்சிருக்கணும். அவர் சினிமா ஸ்டாரு, அவர் ஒரு பொருட்டாக கருதலன்றதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு பார்த்தா எதிர்கட்சியாக நீங்கள் ஒழுங்காக செயல்படலைங்க. அசம்பிளி எப்போ நடக்குதோ அப்போ போய் பேசிக்கலாம், அவ்வளோதான். அதை தவிர எதிர்கட்சியாக எனக்கு எந்த வேலையும் இல்லை. இன்றைக்கி அக்கறையாக வர்றீங்கல்ல, பழனி முருகன் கோவில் நிலத்துக்காக வருகிறீர்கள் அல்லவா? ஸோ அந்த விசாரணை தொடர்பாக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இந்த விசாரணையில் யார் யார் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக கண்டறிய வேண்டும், இதை கவனிக்க வேண்டும் என்று மதுரையில் இருக்கக்கூடிய டிஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏன் உத்தரவிட்டார்? அப்போது ஒரு பெரிய இடத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. யார் அந்த பெரிய இடம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். முதல்வருக்கு லீடெல்லாம் கொடுக்குறேன், இது அசம்பிளியில் இதுக்கு அனுமதி அளித்த அதிகாரி தான் இப்போ செயலராக இருக்காருன்னு அசம்பிளியிலே சொன்னதோட ரீசன் அதுதான். நார்மலாக இப்படி பேச மாட்டாங்க. குமரகுருபரனுக்கு அவர் எச்சரிக்கை விடுகிறார், என்னை மாட்டி விட்டேன்னா நீ ஜெயிலுக்கு விடுவார். அதிகாரிங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை மாட்டி விட்டா அரசுக்கு பெரிய நெருக்கடியா? அந்த நெருக்கடியில் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த முறைகேடுகளை விசாரிக்க முடியாதா? அதானே நடந்துட்டு இருக்கு. இப்போ அதிமுக சேர்ந்துக்குச்சு. அதில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துனுக்குது. கன்னியாகுமரியில் ஒரு கஸ்டோடியல் டெத்து, தூத்துக்குடியில் ஒரு கஸ்டோடியல் டெத்து, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, பண்ணலாம். குமரகுருபரனை அறநிலைத்துறை, பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறையின் செயலராக நியமிப்பதற்கு
பெருமளவு பணம் கைமாறி இருக்கிறது. அந்த பணத்தை கொடுத்தவர் சேகர்பாபு. 3 துறை மந்திரிகளை காப்பாற்றிடலாமா? வணிக வரி, பத்திரப்பதிவு, மூர்த்தி காப்பாற்றிடலாமா? அறநிலைத்துறை, சேகர்பாபு காப்பாற்றிடலாமா? குமரகுருபரனை இதுக்கு செக்ரட்டரியாக போடணும்னு பரிந்துரைத்தது யார் என்பதை முதலமைச்சர் கண்டறிய வேண்டும். சொல்லியிருப்பாங்களா? அவர்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா குமரகுருபரன் யாருன்னே சிஎம்க்கு தெரியாது. எங்கே கூட நிப்பாட்டாங்க பார்த்தியா? இந்த பழனி லேண்ட் கான்ஸ்பிரசி பெரிய கான்ஸ்பிரசி. சிபிசிஐடியின் விசாரணையில் வேகம் போதவில்லை. அந்த விசாரணை விரைவாக நடைபெறுவதற்கு இந்த துறையின் செயலராக இருப்பவர் இடையூறாக இருப்பார். சிபிசியில் ஒரு டாக்குமெண்ட் வேணும்னு கேட்குறாங்க. டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கொடுக்காதுன்னு சொல்லிட்டாருன்னா கிடைக்குமா? உடனே கிடைக்கும். கோபால் பேசின வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக முதலமைச்சரை அவன் பேசுகிறார். உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் விஜயை, இருந்தாலும் அவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் அவர் தான் உட்காந்துருக்காரு. அவர் தான் உங்களுக்கு சிஎம். இல்லை, கடந்த ஆட்சியில் யாராவது இப்படி மு க ஸ்டாலின் அவர்களை பேசியிருந்தா அவர் விட்டுருப்பாரா? தொடர்ந்து அவன் பேசுகிறார். ஆனால் கோபால் அவர்களை ஒரு விதத்தில் நான் பாராட்டுகிறேன். இவர்கள் அத்தனை பேர் மனதில் இருப்பதையும் அவர் வெளிப்படையாக பேசிவிட்டார். இவங்க எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. அவர் வெளிப்படையாக பேசிட்டார். இதெல்லாம் ஒரு ஆட்சி 5 வருஷம் எப்படி சமாளிக்குதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நான் அப்போவே சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன், நேராகவும் சொன்னேன், ஒரு எஃப்ஐஆரை போட்டு விடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கன்னு. அதை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தாவேக்கவே கிடையாது, இந்த ஆட்சி வந்திருக்குமா? அதை பண்ணாமல் விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது பாருங்கள். நடிக்கிறத விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்கிறீங்க. டே, அவன் இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு தாண்டா இருக்கான். செத்து போச்சு. அது 6 மாதம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செத்து போச்சு. அதை போய் பார்த்துட்டு வீடியோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகன் படமா? திரிஷாவும் அவங்க அம்மாவும் போயிட்டு போகிறாங்கடா. உனக்கு என்னடா வந்துச்சு? இவங்க முன்னாடி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சு வேலை பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கணிக்காமல் விட்டுட்டான், தப்பு பண்ணிட்டான். இவனுங்கெல்லாம் ஆட்சி நடத்துகிறானுங்க. இல்லை, நான் நோக்கம் எனக்கு புரியுது. நீங்கள் உங்கள் 2 பேரோட அசஸ்மெண்ட்டோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன். இதுதான் நோக்கம். பட் இருந்தாலும் உனக்கு அறிவு எங்கடா போச்சு? 30-35 வருஷமாக பத்திரிகை நடத்திட்டு இருக்கியே. இப்படி அவர் முதலமைச்சர் பேசணும்? நான் உண்மையிலே கேட்குறேன். என் த்ரிஷாவும் அவங்க தாயாரும் சினிமா பார்க்கக்கூடாதப்பா? அவங்க 2 பேருமா அதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. எவனோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறான், கரெக்டாக? ஒரு செலிபிரிட்டி போனால் வீடியோ எடுக்க தான் செய்வாங்க. நம்ம போனால் எடுக்கிறது இல்லையா? 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த எந்த அநியாயத்திற்காவது நீங்கள் வாய் திறந்திருக்கிறீர்களா? அவருடைய மதிப்பீடோடு நான் உடன்படுகிறேன். இவர்களுக்கு அறிவு குறைவு, திறன் குறைவு, அனுபவம் குறைவு, ரைட்டா? நான் ஒத்துக்கிறேன். நோக்கம் சரியாக இருக்குல்ல, கற்றுக்குறாங்கல்ல, உங்களோட சிறந்த நோக்கத்தை கொண்டு இருக்குல்ல. உங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகம் சார், நான் ஒத்துக்கிறேன். உங்களைப் போல இலக்கிய புலமையோ அரசியல் அறிவோ இவர்களுக்கு இல்லைதான். ஆனால் இந்த அறிவை வச்சுக்கிட்டு 2 லட்சம் கோடி கொள்ளடிக்கு தானே சார் நீங்கள் பயன்படுத்துனீங்க அந்த அறிவை, கவர்மெண்ட்டுக்கு அறிவை. அப்போ கோபால் போன்றவர்களுக்கு அனுபவம் இல்லாத இவர்கள் நல்லாட்சி தருவது தேவையில்லை, அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் வந்து கொள்ளையடிக்க வேண்டும் இல்லையா? அதானே ஒரு நோக்கம். 2 மாதம் தான் ஆயிருக்கு. இப்படி கரித்து கொட்டுவதற்கான தேவை என்ன? இப்போ என்ன கெட்டு போச்சு? டே 1லேருந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்க்கணும். இப்போ தான் மின்வெட்டு குறைஞ்சிருக்கு, கரெக்டா? எல்லா இடத்துலையும் ஒயரை பிடிங்கி போட்டுட்டு இருந்தாங்க. கெட்ட பேர் வரணும்னு ஒரு பத்திரிகை ஆசிரியர் மேடையில் இப்படி பேசுனா, ஸோ அந்த அளவுக்கு இது கோபால் மனசில் இருக்கிறத பேசிட்டாரு. கோபால் பேசியதையும் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துவதையும் ஒவ்வொரு விஷயமாக பூதாகரமாக்கி அத்தனை பேரும் தாவேக்க என்ற கட்சிக்கு எதிராக கச்சை கட்டி நிற்பதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும். கயல்விழி அவர்களுக்கு சொந்தமாக சென்னையில் அடையாறில் ஒரு கட்டிடம் இருக்கிறது. அவர்களுக்கு சொந்தமாக சென்னையில் பல இடங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பத்தும் தானே தமிழ்நாட்டே சொந்தம். இதெல்லாம் 2006 பீரியடில் வாங்கினது. 2021 அவங்களுக்கு கிட்ட சேர்க்கல. மாதம் 3 கோடி அந்த குடும்பத்துக்கு செலவுக்கு துட்டை கொடுத்துட்டு இங்கிட்ட டெண்டர் வந்துடாதுன்ட்டாங்க. அவரும் வரல, சீட்டடை போயிட்டார். ஸோ அப்போது இந்த 2006 ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டாங்க. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி அடையாறில் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வங்கி மேலாளர் வட இந்தியர், தேர்வு எழுதி மேலாளராகி மாறுதலில் இங்கே வந்து பணியாற்றி கொண்டிருப்போம். அந்த பில்டிங்கில் லிஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யலைன்ட்டு பில்டிங் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கார். ரெண்ட் மட்டும் கரெக்டாக வாங்குறீங்க, லிஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யலை, மெயின்டெனன்ஸ் கேட்காதீங்கன்னு சம்திங் எழுது. நியாயமான கேள்வி தான். உங்கள் கயல்வெளி நேராக போய் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் நேராக போன உடனே அவர் ஆமாம் லிஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யலைன்ட்டு இது பதில் சொல்லியிருப்பார் போகுது. எந்திரிச்சு ஒரு அறை விடுது இந்த அம்மா. அவன் பச்சை அதிகாரி. என்ன பில்டிங் ஓனர் தானே நீ? ஃபஸ்ட்டு அவனுக்கு அழகிரினா யாருன்னே தெரியாது இல்லையா? நீ அழகிரி பொண்ணாக இருந்தால் இருந்துட்டு போ, லிஃப்டாக சரி பண்ணுமா. அறை விட்ட உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். அந்த பேங்க்கில் தான் எல்லா மூளைக்கு மூளை சிசிடிவி வச்சுருப்பாங்க, இல்லை வங்கி அல்லவா அது. சிசிடிவி வச்சுருந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்
வெளியில் வந்து விட்டது. இப்போ காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நிதிஷ்ட கேட்போம், இப்போ அழகிரி பொண்ணை கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் சார். இன்னும் உனக்கு அனுபவம் போதவில்லை என்று பொருள். மாட்டாங்க. சட்டம் எல்லாருக்கும் சமம் இல்லைப்பா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை கொலை முயற்சி பண்ணி ஒரு ப்ரொடியூசரை உயிர் நாடியிலே மிதித்து அவன் உயிர் நாடியை குழப்பணுமே. நேற்று கூட ஏதோ ப்ரெஸ் மீட்டில் வந்துருந்தாரு அவரு. ஆமாம், அவன் தான். அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை. அது பொய் என்பது ஊர் உலகத்துக்கே தெரியும். ரைட்டா? அந்த சம்பவம் நடந்ததாக இவர் கூறும் தினத்தன்று லியோ வேலையிலேயே இல்லை இல்லையா? ஸோ 12 பேர் அதில் அக்யூஸ்ட். எல்லாரும் அரெஸ்ட் ஆனோமா? 2-3 பேரை தவிர எல்லாரும் அரெஸ்ட் ஆனதோட. நம்ம சாம்பியன் சிவபிரசாத் மட்டும்தான் அரெஸ்ட் ஆகும். ஆமாம், பைக் பிரசாத். பைக் பிரசாத். அது பொய் வழக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் இத்து போனவன். ப்ரெஸ் மீட்டில் பக்கத்தில் மூஞ்ச காட்டுறதுக்கு நின்றுட்டு இருக்கான்னா தெரியலையா அவன் எவ்வளோ பெரிய இத்து போனவன்னு? சனம் செட்டி பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே போய் தலையை நீட்டிட்டு இருக்கான். இப்படி தான் எல்லாரும் ப்ரெஸ் மீட்லையும் போய் மாட்டே நீட்டு இருக்காங்க. பெரிய பாலுமந்திரன் நினைப்பு, தொப்பியை கட்டவே மாட்டார் அவர். இல்லை சொட்டா தெரியும் தான். ஸோ நம்ம கைது செய்தாங்கல்ல, இவங்களை கைது செய்ய மாட்டாங்க. காவல்துறையே என்ன சொல்லுன்றது சொல்கிறேன். முன்ஜாமீன் வாங்கிடுங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். எஃப்ஐஆர் போட்டதே பெரிய விஷயம் தம்பி. சமூக வலைத்தளங்களில் இது இவ்வளவு பெரிய விவகாரமாக வைரலாக இது மாறாமல் இருந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்காது. இல்லை சார், ஒரு அரசுக்கு வந்து இப்படியான ஒரு பெரிய ஆளாக அரெஸ்ட் பண்ணோன்னா பரவாயில்லைங்க, எல்லாத்தையும் சமமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அரசுக்கு பேர் தானே சார் கிடைக்கும். பட் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் இப்போ இந்த கேஸை வச்சு வந்து அழகிரி அவர்களை திமுகவுக்கு எதிராகவோ இல்லை அவங்க பொண்ணை திமுக எதிராகவோ திருப்பாங்களா சார்? அந்த அம்மா ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கியா? இப்போவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அண்ட் இந்த ஃபேமிலியை உள்ளே நுழைச்சா என்ன ஆகுன்றது தெரிந்து தாவேக்க அனுமதிக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நிர்மல்குமார் மதுரையை சேர்ந்தவர் தானே. இவர்களை சேர்த்தால் என்ன நடக்கும் என்பது நிர்மலுக்கு தெரியாதா? சரி, நல்லாவே தெரியும். அதனால் தவிர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போவே பேங்க் மேனேஜர் அறையிறீங்களே, ஆளுங்கட்சியில் உங்களை சேர்த்துக்கிட்டு போஸ்டிங் கொடுத்தா என்னென்ன பண்ணும் இந்தம்மா? ஆனால் கைதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு நம்பிக்கையும் இல்லை. கைது செய்யப்பட வேண்டும். ஒன்றுமே இல்லாத பொய் கேஸில் ஒரு இத்து போன ப்ரொடியூசர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கொலை முயற்சி வழக்கில் நம்ம எல்லாரையும் மாலதி உட்பட அத்தனை பேரையும் கைது செய்தது காவல்துறை இல்லையா? இதெல்லாம் கைது நடக்காது. அந்த ஷாஜி புருஷோத்தமன் கேஸை பார்த்தல, குடிச்சிட்டு ஒரு 12 வயசு பையனை கொலையும் பண்ணிவிட்டு கார் ஏற்றி அதற்கு பிறகு கோர்ட்டில் ஜட்ஜு தீர்ப்பு சொல்கிறாரு. தீர்ப்பு சொல்கிற அன்றைக்கி கூட நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறது தான் இந்த செல்வந்தர்களுடைய மனநிலை, நடத்தை.